என்ன ஊருக்கு போட்டாச்சா? பம்பாயில வேலை கொத்துக்கிட்டா தினமும் ஏன் மூஞ்சில முழிக்கணுமே என்ன மட்ராஸ் போறேன்ட்டியா? குழந்தை கூட ஏன் எடுக்கிற? எனக்கு தேவையானதை எடுத்துட்டு போறேன். கரெக்ட். உனக்கு குழந்தை வேணும், ஆனா கல்யாணம் தேவையில்லை. ஒரு ஆண் வேணும், ஆனா கணவன் தேவையில்லை. கணவனோட வாழ்க்கை நடத்த பிரியம் இல்ல, ஆனா அவன் கொடுக்கிற ஜீவனாம்சம் மட்டும் வேணும். அப்படித்தானே? ஓஹோ, அதுக்காக தான் இந்த பீடிகை. ये सब गाड़ी में रखो. அடடா, கழுத்துல தாலி மட்டும் இருக்கா? இன்னும் பத்தினி பரம்பரை இல்லையா? அதான் பண்பாடு. கல்யாண உறவையே அர்த்தாச்சு, அப்புறம் கழுத்துல தாலி என்ன? அதையும் அர்த்தறிஞ்சு இங்க போட்டு போயிட வேண்டியதானே? அது நான் கட்டின தாலி. கட்டினது நீங்களா இருக்கலாம், ஆனா வாங்கினது எங்க அப்பா. ஆயிரக்கணக்கில் பணம் செலவழிச்சு அப்பன் தான் கல்யாணம் பண்ணி வைக்கிறான். ஆனா பொண்ணு வாழ்றது அப்பனோட இல்ல, புருஷனோட தான். என்ன நல்லா திட்டணும் போது இருக்கு அவனுக்கு. இல்ல, ஆசை தீர உங்களுக்கு கூப்பிடணும் போல இருக்கு. ஆசையோடவா? எப்படி? மிஸ்டர் ராமநாதன். என் பேரை சொல்றிய? நான் கூசல இல்லையே, ஸ்ட்ராங் பெப்பர்மெண்ட் வாயில போட்டுட்ட மாதிரி விறுவிறுன்னு இருக்கு, ஆனா இனிப்பா இருக்கு. மிஸ்டர் ராமநாதன், நீங்க இதுவரைக்கும் எனக்காக செஞ்ச செலவு, இந்த தாலியோட விலை, இன்னும் உங்க கணக்குப்படி என்னெல்லாம் நான் உங்களுக்கு பாக்கியோ எல்லாத்துக்குமா சேர்த்து எழுதி கொடுத்துறேன். என்ன செக்கா? மிஸ்டர் ராமநாதன், எனக்கு ஜீவனாம்சமே வேண்டான்னு எழுதி கொடுத்துறேன்னு சொன்னேன். பயப்படாதீங்க, எவ்வளவு நாள் நான் உயிர் வாழ்ந்தா உங்க கடன் கணக்கு தீருமோ அது வரைக்கும் நான் உயிரோட இருப்பேன். சீக்கிரமா சித்திர மாட்டேன். அதை எழுது கொடு முதல்ல. தமிழ்நாடு வந்தாச்சு அம்மா. அப்பா, அரக்கோணம் வந்தாச்சுப்பா. மீரா, ஓடி போய் பிளாஸ்க்ல காஃபி அண்டுவோமா? தமிழ்நாட்டுக்கு வந்து எப்படா காஃபி சாப்பிட போறோம்னு ஆயிடுச்சு. ஆமா ஆமா, தமிழ்நாட்டு காப்பியும் அரசியலையும் மிஞ்சிக்கவே முடியாது. ஏமா, மெட்ராஸ்ல எந்த பக்கம்? சரிப்பா, நானும் உன்னை மடக்கி மடக்கி கேட்டு பாக்குறேன். சிரிச்சு சிரிச்சே மழிப்பின் இருக்கியே, சென்ட்ரல் ஸ்டேஷன் வந்தா சொல்லிடுவியா? அதுக்கும் சிரிக்கிறாடி. ஓ, பம்பாயில இருந்து வர்றீங்களா? ஏமா, இன்னைக்கு தான் புதுசா வேலையில ஜாயின் பண்றீங்க, அரை மணி முன்னாடி வரக்கூடாது? நல்ல கொழுத்த ராகு காலம். இப்ப ராகு காலம் என்ன ஒண்ணும் பண்ணாது சார். என்னம்மா இது, குழந்தைய தூக்கிட்டு ஆபீஸுக்கு வந்திருக்கீங்க? பம்பாய் பழக்கமா? குழந்தைய பாத்துக்க வேற யாரும் இல்ல. இன்னைக்கு தான் மெட்ராஸுக்கு வந்தேன். ஹோட்டல்ல தங்கியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் யாரும் கிடையாது. இன்னைக்கு ஒரு நாளைக்கு மன்னிச்சுக்கோங்க சார். சரி சரி, முதல்ல ஏமா பாருங்க. குட் மார்னிங். ஏஎம் தான் ஏரியா மேனேஜர், பிஎம் தான் பப்ளிசிட்டி மேனேஜர், சிஎம் தான் கான்ட்ராக்ட் மேனேஜர். இதெல்லாம் முதல்ல தெரிஞ்சு வச்சுக்கணும், அப்புறம் தான் ஜோலியை புரிஞ்சுக்கணும். என் பேரு ஜனார்தனன், எல்லாரும் ஜானி ஜானின்னு கூப்பிடும். அக்கௌண்டன்ட். ஏமா பாருங்க. இதை பாருங்கம்மா, அப்பாயின்மெண்ட் உங்களுக்கு தான், குழந்தைக்கு இல்ல. குழந்தையோட ரூமுக்குள்ள போயிடாதீங்க. உங்க தர்மசங்கடம் எனக்கு புரியுது. குழந்தைய நான் வச்சுக்கலாம், நீங்க போய் ஏமா பாருங்க. போங்க. இவன் அழுமா? எடா, நீ அழுமா? அழுமா? உன் பேர் என்ன? பேன ஒண்ணுவா? ஹலோ சாரு, எனக்கு ஒரு அரை நாள் லீவு வேணும். என்னையா திடீர்னு லீவு? அது பெட்ടെന്ന് ஒரு அவசரம். அதெல்லாம் முடியாது, வேலை எக்கச்சக்கமா கிடக்கு. அது ஒன்றும் பெரிய மனசு பண்ணணும் சார். எதுக்கு இப்ப அரை நாள் லீவு? அது அத்தியாவசியமான சொந்த காரியம். அப்படி என்ன சொந்த காரியம்? அது சொல்லித்தான் ஆகணும்னா இதை பாருங்க. ஐயே, கர்மம் கர்மம், என்னையா அது? குழந்தை அவனுக்கு தெரியுமா? அதனாலதான் அரை நாள் லீவு கேட்டது. வீட்டுல போய் ட்ரெஸ் மாத்தணும், பஸ்ல போக முடியாது, மத்தவங்களுக்கு அசௌகரியம், நடந்துதான் போகணும். முதல்ல போப்பா. தேங்க்ஸ்.
ஐ எம் சாரி, என்னை மன்னிச்சிருங்க. சாரம் இல்ல, குழந்தைன்னா இதெல்லாம் செய்யணும், அப்பதான் குழந்தை. ഇതൊന്നും ഇല്ല, ഇപ്പൊ വീട്ടിൽ പോയിട്ട് റെസ്റ്റ് ചെയ്തിട്ട് വരും. അതെ. ஹலோ ஹலோ, என்னங்க? ஆபீஸ் காடி சாவி மாடியில வச்சிருக்கேன், போயிட்டு போய் நேரமாச்சு. இதோ குழந்தை கொஞ்சம் பிடிங்க. என்ன பையன் என்னப்பா தடவே இல்ல, நான் தான் அப்பா நின்றுதான் புரிஞ்சுக்கிட்டானே. அனு, அப்பனை அப்படியே உரிச்சு வச்ச மாதிரி குழந்தை பிறந்துட்டா மனைவி மேல சந்தேகம் வரதுக்கு சான்ஸே இல்ல. இவன் உன்ன கொண்டு பிறந்திருக்கானே, எப்படிடா நம்புறது? நல்ல வார்த்தைகள் உங்க வாயில இருந்து வராதா? இதெல்லாம் பொன்மொழிகள். ஆபீஸ் போற நேரத்துல ட்ரெஸ் எல்லாம் பாழா போயிடுச்சு. மூஞ்சி பாரு, இருக்கு பாரு, எப்படி இருக்கா? சரியான தேவம் காட்டும். குழந்தை போய் வாயில வந்து பிடிச்சிட்டீங்களே, அதுக்கு என்னக்கு தெரியும்? ஒண்ணு கிடைக்க மட்டும் தெரியுமா? வீட தரித்திரம் சனி. இத பாருங்கம்மா, நீங்க இப்படி கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்ல. ஆபீஸ்க்கு போறவங்க குழந்தைங்களை பாத்துக்கிறதுக்குன்னு ராயப்பேட்டையில ஒரு இடம் இருக்கு, அங்கே கொண்டு போய் விட்டுட்டு வரலாமே நீங்க. அப்படியா? அதுக்கு பேர் என்ன? மாசம் 15 ரூபாய் தான். குழந்தைக்கு ஆகாரம் நீங்க கொண்டு வந்துடணும். எப்ப வேணா கொண்டு வரலாம், திரும்ப கொண்டு போகலாம். காலை 8 மணில இருந்து இரவு 8 மணி வரைக்கும் நிலையம் திறந்திருக்கும். குழந்தைய ஜாக்கிரதையா. எல்லா தாயார்களும் கேட்கிற கேள்விதாமா இது. தைரியமா போமா, குழந்தைய அக்கறையா பாத்துக்குவோம். என்னம்மா? குழந்தை அழுதானே? இல்லையே, இங்க 72 குழந்தை இருக்குமா. இதோ பாருமா, முதலா வேலைக்கு ஜாயின் பண்றவங்க மத்த எல்லாருக்கும் காபி வாங்கி கொடுக்கணும். இந்த ஆபீஸ் பழக்கம். ஓஎஸ், கொடுத்தா போச்சு. என் பேர் ராஜாத்தி, ஏரியா மேனேஜர் செக்ரட்டரி. ஓஹோ, நேத்து நீங்க லீவா? ஆமா. ஏன் ஏன் அழுதுங்க? நேத்து எனக்கும் எங்க வீட்டுக்காருக்கும் பெரிய சண்டை. ஐயோ. ஹலோ ஹலோ, இதெல்லாம் நீங்க ஒன்னும் சீரியஸா எடுக்க வேண்டாம். இவங்களுக்குள்ள தினம் சண்டை நடக்கும், அது இந்த மவுண்ட் ரோடு பூரா தெரியும். അങ്ങനെ ஒரு அபூர்வ ஜோடி. ஒண்ணுமில்ல, இந்த அம்மா மல்லிகை பூ வாங்கிட்டு வர சொல்லி இந்த ஆளை அனுப்பிச்சிருக்கு காசு கொடுத்து. அந்த ஆளு போய் சிகரெட் பாக்கெட் வாங்கிட்டு வந்தாச்சு. மாச கடைசி மண்டை உடையிற பயங்கர சண்டை. டைவர்ஸ் வரலையும் போய. ஐயோ, அப்புறம் டைவர்ஸ் செய்யாது, அதான விசேஷம். அடுத்த நாள் பயங்கர ஸ்நேகம். போஷன் கொஞ்சம் பார்க்கலாமா? போஷனை பார்க்காம எப்படி கூடி வர போற? போய் பாரு. இந்த சாவி யாரு வருவா போஷனுக்குன்னு நான் தான் காத்துக்கிட்டு இருக்கேனே, கவா கவான்னு. இல்லம்மா, போஷனை பாக்குறதுக்கு முந்தி எனக்கு ஒண்ணு தெரிஞ்சாகணுமே. என்னங்க? குடும்பம் பெருசா இருந்தா ஒத்து வராது. எத்தனை மெம்பர்ஸ்? இல்ல, நான் ஒருத்திதான். குழந்தை ஒண்ணு தானே? ஆமா. புருஷன் இல்ல. இறந்துட்டாரா? இல்ல, எனக்கு புருஷனே இல்ல சார். என்னம்மா சொல்ற? கையில குழந்தைய வச்சுக்கிட்டு ஏன் குழந்தைங்கிற? புருஷன் எங்கன்னு கேட்டா இல்லங்கிற, இறந்துட்டானான்னு கேட்டா அதுவும் இல்லங்கிற. ஆனா பொட்டு மட்டும் பெருசா வச்சுக்கிட்டு இருக்கிற. கழுத்துல என்ன தாலியா? இதை வேற கட்டிக்கிட்டு இருக்கிறியா? நீ ஒரே குழப்பம்மா. உனக்கு வீடு கொடுக்கறதா இல்ல சாவிய கொடு. ஏன் சார், நான் விவாகரத்து செய்துகிட்டவளா இருக்கலாம் இல்லையா? இது அதை விட வில்லங்க. சாவியை கொடுத்துட்டு